ஹாய், வாங்க இன்றைக்கி ஒன் பாட் ரைஸாக இந்த மாதிரி லெமன் சாதம் செய்யலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கேப்சிகம் போட்டு செஞ்சுருக்கேன். இது செய்கிறதுக்காக தேவையான அளவு சாதம் வடித்து வச்சுக்கோங்க. நல்ல உதிரியாக இருக்கணும். இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 லெமன் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. இப்போது வாங்க செய்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் 50 ml அளவுக்கு கோல்டு வின்னர் ஆயில் தான் போட்டிருக்கேன். இது சூடான உடனே 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வரமிளகா நான் ஒரு 4 அளவுக்கு போட்டிருக்கேன். இன்னும் அதிகமாக வேணுன்னா உங்கள் காரத்துக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரியட்டும், கொஞ்சம் வறுபடட்டும். ரொம்ப கருக வைக்க வேணாம், நல்லா இருக்காது. கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும் போதே நீங்கள் கொஞ்சமாக நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு இதிலேயே வறுத்துக்கலாம். நீங்கள் வறுப்பட்ட வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நீங்கள் லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வறுப்படாத வேர்க்கடலை எடுத்துருக்கிறதால இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பொரிய விட்றேன். இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சிடும் வேர்க்கடலை. அதுக்கப்புறம் நம்ம லெமன் சாறு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக ஒரு கொத்து போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு இதில் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் நல்லா கொறிச்சி வச்சுட்டே செய்யுங்க. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சாதம் கலக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்புக்கு நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 அளவுக்கு சின்ன சைஸ் லெமன் தான் எடுத்திருக்கேன். பாருங்க, இப்போ நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது கலந்து விடுங்க, ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை இறக்கிட்டு அப்படியே சாதம் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கேப்சிகம் போடுறதால கொஞ்சமாக ஹீட் பண்ணுறேன் சாதத்தை. சுட சுட சாதத்தில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த லெமனை சாதம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். கொஞ்சம் நல்லா ஆற வச்சுக்கோங்க சாதம் வடிச்சிட்டு. அப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கொதி லெமன் வந்துடுச்சு, லெமன் ஜூஸு. இப்போ எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணலை. பச்சை மிளகாக்கு பதிலாக நான் கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் காரமெல்லாம் இருக்காது. கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கணும். லைட்டாக வதங்கினா போதும். இந்த சாதத்தோட நம்ம சாதத்தை அடுப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஹீட்லேயே கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிடும் கேப்சிகம். பாருங்கள், நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கரண்டி வச்சு கூட நீங்கள் அடியில் எடுத்துவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாதத்தை. பாருங்கள், நான் சின்ன கேப்சிகமில் பாதி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நான் பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடியிலேருந்து கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க கேப்சிகம் போட்டு. நான் கொஞ்சம் கேப்சிகம் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நான் பொடியாக மெலிசாக கட் பண்ணி தான் போடுறேன். அதனால் சாஃப்ட் ஆகிடும் கேப்சிகம் இந்த ஹீட்லேயே. இந்த மாதிரி லெமன் ரைஸில் கேப்சிகம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கேப்சிகமோட ஸ்மெல் லெமன் ரைஸில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், கேப்சிகம் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லாவே கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் இருக்கும் கேப்சிகம். சேர்த்து சாப்பிடும்போது காரம்லாம் இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். நல்லா ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்காது. நல்லா லெமன் ரைஸ் ஆற வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சிங்கனாலும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை கூட நீங்கள் வேக வச்சுட்டு மசாலா போட்டு வச்சுக்கலாம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.